அத்தோ. எங்க ஆளுக்கு பிடிக்கும். அதனால எனக்கும் பிடிக்கும். அவர் எங்கேயாவது வீட்ட விட்டு வெளிய தாண்டுனாலே எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. கல்யாணம் ஆன புதுசுல என்னையா இவரு இப்படி சாப்பிடுறாரு? இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? நான் பார்த்த நாட்கள்லாம் பல உண்டு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மட்டும் ஏன் அவர் வாய வேடிக்கை பார்க்கணும்? நம்மளும் சாப்பிடணும்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து நெறைய டிஷ்ஷ புடுங்கி புடுங்கி சாப்பிட்டுருக்கிறேன். எவ்வளோ டேஸ்ட்டா இருக்குது. மனுஷன் செலக்டிவா நெறைய டிஷ்ஷ சாப்பிடுவாரு. அதுல ஒரு டிஷ் தான் இந்த அத்தோ. சவுகார்பேட்ல ஒரு கடையில வாழைத்தண்டு சூப்போடு இது தருவாங்க. ஒரு தடவ அது வாங்கி கொடுத்த ஞாபகம் எனக்கு இருக்கு. நானும் ஒரு 2 வருஷமா அத செய்யணும், செய்யணும்னு பார்க்குறேன். அதுக்கான நேரம் எனக்கு கைக்கூடியே வரல. ஆனா, இன்னைக்கு எப்படியாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லி முடிவெடுத்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயத்த தான் பொரிக்கிறேன்ற பேர்ல லைட்டா கரிச்சு விட்டுட்டேன். பட் இட்ஸ் ஓகே. நான் தானே சாப்பிட போறேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இது எல்லாத்தையும் ரெடி பண்றது தான் கஷ்டமே தவிர, அசெம்பிள் பண்றது ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட இத நான் ஆரம்பிக்கும்போது மணி 5:30 முடிக்கும்போது மணி 8 ஆயிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என் குட்டி பையன் மட்டும் தான். ஒரு வேலை செய்ய விட மாட்றான். சரி அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் உருட்டி கிட்டி இந்த முட்டையில இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதுல வெங்காயம்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி வாழைத்தண்டு சூப்போட சாப்பிட்டா செம்மையா இருக்குதுப்பா.